நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். நம்ம கூட அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா நல்லா இருக்குமா. ஓகே சார், இப்போ குரு பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன சார் சிறப்பு இருக்கு? அதாவது உலகத்துல குரு அருள் இல்லைன்னு எதுவுமே இல்லை. உலகத்துல எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் காசு இல்லைன்னா அவனுக்கு சுத்தம் மரியாதையே கிடையாது. ஆக குருவுடைய முழு அதிகாரம் தனம், தனகாரகன் அப்படின்னு பேர். அப்ப எல்லாருமே தனகாரன் சொல்றாங்க. அடுத்ததாக அவர் அதிகாரத்துவம் நீதித்துறையிலிருந்து, வங்கியிலிருந்து, நீதித்துறையிலிருந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நீதி வழங்கக்கூடிய துறையிலிருந்து, தனகாரர்லேருந்து, பேங்க் தொழிலிருந்து எல்லாத்துக்குமே அவர் அதிபதியாரு, தங்கத்துக்கு அதிபதி ஆகிறார். ஆக அடுத்ததாக பணம், பதவி, புகழ், பெண், பொன், மண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படம், அதாவது வியாழன் நோக்கம் அப்படி சொல்லக்கூடிய குரு இருந்தால் தான் வியாழன் நோக்கம் வந்துருச்சா என் பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், படிப்பு, அதாவது படிப்பு, பணம், அடுத்து படிப்புக்கு அடுத்து வேலை, இந்த வேலையை கொடுக்கறது, அதுக்கு வருமானத்தை கொடுக்கறது குரு. அடுத்து பதவி உயர்வு கொடுக்கறது குரு. கல்யாணத்தை நடத்துறது குரு. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது குரு. அதே குழந்தைக்கு கல்வியை கொடுக்கறது குரு. அந்த கல்வியை குருகுலமா சென்று குருவாக இருந்து கல்வியை போதிப்பது குரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் முடிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறதுல இருந்து, அந்த குழந்தை படிக்கிறது, வேலைக்கு போறதுல இருந்து, வருமானம் பார்க்கறது, உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து, பதவி உயர்வு போறது எல்லாத்துமே குருன்னு தான். இப்படிப்பட்ட பணம், பதவி, புகழ், பேர், புகழ், அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், திருமண யோகம் என்று எல்லாவித யோகங்களையும் ஒரு அரசாங்க கஜானாக்களுக்கு குரு தான். தனி மனிதன் சம்பாத்தியமா இருந்தாலும் சரி, அந்த தனி மனிதனுக்கு சம்பளம் தரக்கூடிய அரசாங்க கஜானாவா இருந்தாலும் சரி, அதற்கும் குரு தான். இப்படிப்பட்ட எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம இன்னைக்கு எல்லா ராசிக்கு பார்க்க போறோம். ஓகே சார். ஒவ்வொரு கலசம் மாதிரி உயரத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம், இல்ல தனித்துவமா இருக்காங்கன்னு சொல்லலாம், இல்ல எல்லாருக்கும் நன்மைகள் செய்யறாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நம்ம கும்பராசி நேயர்களுக்கு எப்படி சார் இந்த குரு பயிற்சி இருக்கு? உண்மையிலே இந்த கும்பராசிக்கு தங்கம் கோபுரம் போல் வாழ்க்கை உயரக்கூடிய யோகம் நிச்சயமா உண்டு. அதுல மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பா. ஏன்னா கும்பம் என்பது இப்படி கையெடுத்து கும்பிடு, அது கும்பத்தை வடிவம் இப்படித்தான் இருக்கும் பாருங்க. கும்பம் இப்படித்தான் இருக்கும், கோபுர கலசம் இப்படித்தான் இருக்கும். அவரோட அர்த்தமே கும்பராசியில பிறந்தவங்க டெய்லி ஒரு 100 பேர் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட போஸ்டிங்ல ஊராட்சி தலைவரா இருப்பாங்க, ஒரு கவுன்சிலரா இருப்பாங்க, எம்எல்ஏவா இருப்பாங்க, மந்திரியா இருப்பாங்க. அதே நேரத்துல பெரிய பெரிய ஒரு ஃபேக்டரி, அதாவது ஒரு டிராவல்ஸ், பஸ் கம்பெனிக்கு ஓனரு, அதே எஸ்டேட், தோப்பு, துறவுகள், இப்படி எல்லா துறையிலுமே இருப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எஜுகேஷன் துறையில் ஒரு ஸ்கூல் கட்டி, ஏன்னா 11ஆம் இடம் 2-11 குருவாயிராரு. 11ஆம் இடம் கல்விச்சாலைக்கு வரும், மருத்துவத்துக்கு வரும். இப்படி எல்லா துறையிலுமே ஒரு சாதிக்கக்கூடிய இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூலை கட்டி விட்டு அந்த பிள்ளைகளுக்கு போறோம், அந்த நல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு ஏழைகளுக்கு ஒரு உதவி செய்வாங்க, ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட கும்பராசி தான் ஊர் மக்கள் எல்லாருமே கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் அவரு அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்ல மனுஷன் மட்டும் இல்ல, இந்த ஜென்மத்துக்கு அவங்களை யாரும் மறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கும்பராசி அவ்வளவு நல்லவங்க. ஆமா, அவ்வளவு நல்லவங்க. அதனாலதான் கும்பத்துல பிறக்கிறதுக்கு சிம்மத்துல பிறக்கிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும், சிம்மத்துல பிறக்கிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும், கும்பத்துல பிறக்கிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம், கண்டிப்பா 11ஆம் இடம் கும்பம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிம்மம். அப்படிப்பட்ட கும்பராசிக்கு 2-11 2ஆம் இடம் கல்வி, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம். அது இப்ப எங்க உட்காருன்னா போட்டி ஸ்தானத்துல உட்காருது. அப்ப ஒரு புதிய தொழில் தொடங்குறது, புதிய வெற்றி படைக்கிறது. ஏன்னா மத்த ராசி இல்லாத இவங்களுக்கு 11ஆம் அதிபதி ஆயிடுறாரு. அப்போ தொழில் போட்டிகள் ஏற்படும், தொழில் போட்டிகள், எதிரிகள் அதிகமாகும், போட்டிகள் அதிகமாகும். அதுல கொஞ்சம் கண்டிப்பா கவனமா தான் இருக்கணும். ஏன்னா இந்த காலங்கள் அதிகமான எதிரிகள், ஏன்னா 6ஆம் இடத்துல போய் உட்காரும் போது அதிகமான எதிரிகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்ப ஒரு தொழிலை சந்திக்கிறதுக்கு அதிக கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். அதனால அந்த எதிரியுடைய வலிமையை எதிர்கொண்டு அதிகமா கடன் வாங்கிடக்கூடாது. அதான் இவங்க பக்கம் நல்ல முன்னேற்றம் இருக்கு,
பெரிய லெவல்ல வரக்கூடிய பதவி, நல்ல பதவி, அரசியலாக இருந்தாலும் அரசாங்கத்துல இருந்தாலும் பெரிய பதவி, கண்டிப்பா அதுல மாற்று கருத்து இல்ல. அதுல நல்ல முன்னுக்கு வந்துருவாங்க. இவங்க எதுல கவனிக்கணும்னா, ஒரு நமக்கு போட்டியா ஒருத்தர் வந்துட்டானே அவனை எதுக்கணுமே அப்படின்னு சொல்லி இவங்க அதிக கடன் வாங்கி அவங்க தொழிலை விருத்தி பண்ற சொல்லி கடன் வாங்கிடக்கூடாது. அதுல மட்டும் உங்களுக்கு கவனமா இருக்கும். அதுல மட்டும், ஏன்னா 6ஆம் இடம் கடன் சொன்னேன், அதுல மட்டும் கவனமா இருக்கும். அதே இடத்துல கும்பத்துல இருக்கிறவங்களும் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைலாம் டாக்டரா வர்றதுக்கு 100 வாய்ப்பு கூட. ஏன்னா 6ஆம் இடம் வழக்கறிஞரா வந்துருவாங்க. படிக்கிற பிள்ளைங்க வழக்கறிஞரா வருவாங்க, டாக்டரா வருவாங்க, இன்ஜினியரா வருவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அவங்க எல்லாம் உலகத்துல சாதனை பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. அதே போல அரசியல் சார்ந்தவர்கள், இந்த அரசியல் சார்ந்தவர்கள் போட்டி தேர்வில், அதாவது 6ஆம் இடம் என்பது போட்டி தேர்வில் ஈடுபட்டு வெற்றி பெறுவது. அடுத்ததாக இந்த 6ஆம் இடம் விளையாட்டுத்துறை. அப்ப இந்த வருடம் கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் உலக சாதனை புரிவார். உலக சாதனை புரிவார். வேர்ல்டு கப் வாங்கக்கூடிய, உலக சாதனை புரியக்கூடிய நிலையில் இந்த விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய நிலையில் கும்பராசி உறுதியாக அமையும். அதே நேரம் உலக போட்டிகள், தொழில் போட்டிகள்ல மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நிலையில கண்டிப்பா ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 11ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். அப்ப இதெல்லாம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுமா அப்படின்றது 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்து அதிபதியே குருவாக இருந்து இவருடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த தொழில் ஜீவனஸ்தானமாக இருப்ப வெற்றி அடைஞ்சிடும். கண்டிப்பா. அடுத்து அவங்க பார்க்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். கும்பத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப இதெல்லாம் கடன் எல்லாம் வாங்கிட்டோமே, நிம்மதி போய் தூங்க முடியுமான்னு பார்த்தோம்னா அதெல்லாம் கண்டிப்பா ஒரு சரியாகி அந்த நிம்மதி தூக்கத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். கடன் இருந்தா சில பேர் நிம்மதியா தூக்கம் வராது. அப்ப அந்த கடன் நிவர்த்தி அடையும். கடன் நிவர்த்தி அடைஞ்சாலும் தூக்கம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், விரயமாகாது, 12ஆம் இடத்துக்கு விரயமாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. ஓகே சார். இவங்க இந்த குரு பயிற்சியில பர்టిక్యులரா செய்ய வேண்டிய விஷயம்னா என்ன சார்? அது இப்ப முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. நம்ம ஒரு போட்டி, தொழில் போட்டிகள்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டிகளுக்காக அதிக கடன் வாங்கிடக்கூடாது. அதே நேரத்துல இவங்களுக்கு இந்த 12ஆம் அதிபதி சனிபான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதையும் கவனிக்கணும். குரு பயிற்சி மட்டும் பார்க்க கூடாது. இப்ப 12ஆம் இடத்துக்கு அதிபதி கும்பத்துக்கு 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால 12ஆம் இடம் கடன். அப்ப 2ஆம் இடத்துக்கு வருது, 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப இருக்கும்போது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அப்ப ஒரு கடனை உருவாக்க போறாருன்னு அர்த்தம். இந்த கடன் ஸ்தானத்திலையும் உடல் சுகாதாரத்திலும் கவனமா இருக்கணும். கண்டிப்பா. சரிங்களா? கண்டிப்பா சார். கையெடுத்து வணங்கக்கூடிய நம்ம கும்பராசினியர்களே மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருங்க, லைக் தட்டிடுங்க.